வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலர் காந்தல். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. செங்காந்தல், காந்தல், அப்புறம் கார்த்திகை பூன்னு இதை நம்ம கூப்பிடுவோம். இதோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியா, அப்புறம் ஆப்பிரிக்கா. குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா மலேசியால அதிக அளவுல இந்த பூவை பயிரிடுறாங்க. இலங்கை, இந்தியா, சீனா, மலாக்கா தீபகற்பம், அயனமண்டல ஆப்பிரிக்கா இந்த பகுதிகளில் இந்த மலரை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா காடுகளில், அப்புறம் பறந்து விரிஞ்ச இடத்துலலாம் அழகாக வளரும். அதுவும் இல்லாமல் மலைகள், அப்புறம் சரிவுகள்லையும் இதை நம்ம பார்க்க முடியும். இது பார்க்கறதுக்கு நல்ல அழகான விரல்கள் மாதிரியும், தீபம் அந்த சுடர்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியும் இருக்கும். அதாவது அழகா என்ன மாதிரியும் சொல்லுங்க, குளோரியோசா சூப்பர்பா. இதுதான் இந்த செங்காந்தல் மலரோட பாட்டனிக்கல் நேம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலர் முழுக்க பார்த்தீங்கன்னா குளோச்சிசைன் அப்படின்ற ஆல்கலாய்டுகள் அதிக அளவில் இருக்கு. இது படர்ந்து விரிஞ்சு வளரும், அழகா இருக்கும். செங்காந்தல் மலரோட அந்த செடியோட அடிப்பகுதியில் இருக்கிற வேர்பகுதியை கண்வழி கிழங்கு, கழப்பை கிழங்கு, கார்த்திகை கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிழங்குலேருந்து தான் கொடிகள் படர்ந்து விரிஞ்சு வளருது. இந்த செங்காந்தல் செடியோட அந்த தண்டு பகுதி ரொம்ப பசுமையானது, ஆனால் ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால தான் இந்த செடியோட இலையோட நுனியில பார்த்தீங்கன்னா வளர்ற அந்த பற்றுக்கம்பி மாதிரி இருக்கிற விஷயம் பக்கத்தில் எது கிடைக்குதோ அதை கேட்ச் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 10லேருந்து 20 அடி உயரம் வரைக்கும் இந்த செடி வளரும். கிழங்கோட சாதாரணமாக 2 பிரிவுகளாக இருக்கும். 6லேருந்து 12 அங்குல நீளமும் 1லேருந்து 1.5 அங்குல தடிப்பும் இருக்கும். கிழங்கோட ஒவ்வொரு பிரிவின் முனையிலையும் பார்த்தீங்கன்னா புதிய கணு உண்டாகும். இந்த இலைகளுக்கு காம்பு இல்லைன்னு சொல்லலாம். 3 அங்குல தொடக்கமும் 6 அங்குல வரையுமா நீளம் இதில் இருக்கும். 0.75 அங்குல தொடக்கமும் 1.75 அங்குல வரைக்கும் அகலமும் இருக்கலாம். அதாவது முடியல. பூக்கள் சைஸ்ல பெருசு, இலையோட கக்கத்துல தனியா இருக்கும். கிளையோட நுனியில இந்த இலைகள் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அகல் விளக்கு மாதிரி அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல 6 இதழ்கள் இருக்கும். 6லேருந்து 7 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும். செப்டம்பர் மாசத்துலேருந்து ஜனவரி, மார்ச் வரைக்கும் இந்த பூக்கள் பூக்குது. பூவோட காம்பு சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3லேருந்து 6 அங்குல நீளம் இருக்கும். முனையில வளைஞ்சிருக்கும். 2.5 அங்குல நீளமும் 0.3 ஆர் 0.5 அங்குல அகலமும் இருக்கும். குறுகி நீண்டு ஓரங்கள் அகலமா இருக்கும். இந்த செங்காந்தல் மலர் பூக்கிறப்ப பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை கலந்த மஞ்சள் கலர்ல மாறும். அதுக்கப்புறம் நல்ல மஞ்சள் கலர், அப்புறம் செம்மஞ்சள் கலர்ல மாறும். அதுக்கப்புறம் சிகப்பு, அதுக்கப்புறம் நீலம் கலந்த சிகப்பு கலருக்கு மாறிடும். இது நல்லா கொழுந்து விட்டு எரியிற தீபம் மாதிரி இருக்கிறதுனால இதை அக்னிசலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்காந்தல் மலர்ல தேன் அதிக அளவுல கிடைக்கிறதுனால எப்பயுமே அந்த பூக்களை சுத்தி வண்டுகள், தேனி இதெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா பூக்களுமே அப்படியே மலர்ந்து அது வாடி கீழே விழுந்துரும். ஆனா இந்த பூ வாடினாலும் அதுக்குள்ள செடியிலே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பூவை உத்து பார்த்தா கண்ணு வலிக்கும்னு சொல்றாங்க. அதனால இதை கண்வலி மலர் அப்படின்னு அழைக்கிறாங்க. 8 தொகை, 10 பாட்டு உட்பட பல சங்க இலக்கிய நூல்களில் பார்த்தீங்கன்னா நம்ம செங்காந்தல் மலரை வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மலர் தான் நம்மளோட மாநில மலர் அப்படின்றத பெருமையா சொல்றேன். செங்காந்தல் பாம்பு கடி, தேல் கடிக்கலாம் நல்ல மெடிசனுங்க. அந்த பாம்பு கடிச்சோன்னே செங்காந்தல் செடியோட வேறு, நீலி வேறு, அப்புறம் குப்பைமேனி வேறு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அரைநெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கிட்டு 3 நாள் தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் க்யூர் ஆகிடும். செங்காந்தல் மலர் கேன்சருக்கு பெஸ்ட் மெடிசனுங்க. அதில் இருக்கிற கால்சிஜன் அப்படின்ற ஆல்கலாய்டுகள் கேன்சரை கியூர் பண்ணுது. அதனால தான் அமெரிக்கா, ஐரோப்பா உட்பட பல கண்ட்ரீஸில் இருக்கிற மருந்து நிறுவனங்கள் இதை இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. சூப்பர்ல. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரை ராஜேசிலன்.